Hello children, welcome back to our channel Mika's Dairy. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 3 ஃபன் வித் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் பாருங்கள், லுக் அட் த கின்லாடி. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கலர் கலர் பீட்ஸாக வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு இது பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதுதான் கின்லாடி. ஓகேவா, இந்த மாதிரி பீட்ஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கின்லாடியோட ஃபுல் வியூ பாருங்கள். ஸோ இதுதான் கின்லாடி, இங்கே இருக்குதுல்ல, இதுதான் கின்லாடி. ஸோ இதுலேருந்து தான் சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதுதான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி பீட்ஸ் ஆர் தேர் இன் கின்லாடி. ஸோ டோட்டலாக எவ்வளோ பீட்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கின்லாடியில். ஸோ நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டு தான் நம்மளால் எழுத முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இங்கே பேட்டர்னாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூ எல்லோ ப்ளூன்னு. ஸோ அதனால் நான் எல்லோ பீட்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் ப்ளூ பீட்ஸ்லாம் ஆட் பண்ணி செகண்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணி எழுதிட்டு டோட்டலாக லாஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லோ பீட்ஸ் வந்து எத்தனை இருந்துச்சு, 10 பீட்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளூ பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 ப்ளூ பீட்ஸ் இருக்குது. அகைன் எல்லோ இருக்குது, எல்லோ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எல்லோ பீட்ஸ் அகைன் 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூ பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுவும் நமக்கு 10 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லோ பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூ பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 இருக்குது ப்ளூ பீட்ஸ். நெக்ஸ்ட் எல்லோ பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எல்லோ பீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூ பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 ப்ளூ பீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எல்லோ பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 எல்லோ பீட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூ பீட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ கின்லாடி வந்து இதோட நமக்கு ஃபினிஷ்ட் ஆகுது, கரெக்டாக. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது கின்லாடி, இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து நமக்கு ஃபினிஷ்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து குரூப்பாக இருக்கிற பீட்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கவுண்டிங் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அகைன் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம கிரேட் 1ல் வந்து 10 டேபிள்ஸ் வந்து நல்லாவே படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து 10 தெரியும், 10 டேபிள்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம சொல்லலாம் 10 20 30 அந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ அது மெத்தடில் நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாம். கவுண்ட் பண்ணுங்கள். 10 20 30 40 50 60 70 80 90 100. 100. ஓகேவா, ஸோ டோட்டலாக எவ்வளோ பீட்ஸ் இருக்குது இந்த கின்லாடியில், 100 பீட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாக்ஸில் வந்து ஹவு மெனி பீட்ஸ் ஆர் தேர் இன் கின்லாடி கேட்டிருக்காங்களா, அங்கே வந்து 100 அப்படின்னு எழுதணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பி சம் பாருங்கள். தெர் ஆர் சம் blank cards ஆன் த கின்லாடி. Write the numbers on them by counting the number of beads. ஸோ blank cards இருக்குன்னு சொல்கிறாங்க. blankனா என்ன அர்த்தம், எம்டியாக இருக்கும், அந்த கார்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி நம்ம கின்லாடியில் பார்க்குறோமா பாருங்கள், இந்த கார்டு எம்டியாக இருக்குது, இந்த கார்டு எம்டியாக இருக்குது, இது எம்டியாக இருக்குது, இது எம்டியாக இருக்குது, இது எம்டியாக இருக்குது. இதில் மட்டும்தான் நமக்கு 22 நம்பர் கொடுத்துருக்காங்க. மித்த கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு எம்டியாக இருக்குது. ஸோ இந்த எம்டி blank cards எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. எப்படி ஃபில் பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்ம பீட்ஸை வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வரும்ல, அந்த நம்பரை வந்து அந்த blank cardக்குள்ளே எழுத சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் blank cardை நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு blank கார்டு இருக்குது, இதுதான் நான் இப்போ ஃபில் பண்ண போகிறேன். நமக்கு ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் சம்மில் சொல்லி கொடுத்துருக்கேன். பேட்டர்ன் மாதிரி நமக்கு பீட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எவ்ரி பேட்டர்ன் ஈச் பேட்டர்னில் 10 பீட்ஸ் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ 10 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போது இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 இருக்குது. எல்லாமே 10 தான். எனக்கு இப்போ blank கோட் வந்து இங்கே இருக்கிறதுனால நான் இது வரைக்கும் 10 போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போது இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 10 + 10 20, 20 + 10 30. ஸோ இந்த 30 இங்கே 30 இருக்குது அப்படின்னா 30லேருந்து இங்கே 40 இருக்கும். கரெக்டாக? இந்த 30 to 40க்குள்ளே தான் இந்த blank கார்டு இருக்குது. அப்போது நமக்கு இந்த பீட் வரைக்கும் 30 நமக்கு தெரியும். அப்போது இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா 31, 32, 33, 34, 35, 36. ஸோ 36ல் தானே இந்த blank கார்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த blank கார்டில் வந்து நம்ம 36 அப்படின்னு நம்ம நம்பர் வந்து ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? அதே மாதிரி தான் ரிமைனிங் blank கார்ட்ஸையும் நீங்கள் இப்போ ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த blank ஸ்பேஸ் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த blank ஸ்பேஸ் எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணலாம்னா, நீங்கள் எவ்ரி டைம் வந்து 10, 20, 30, 40 அப்படின்னு கவுண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே 36 அப்படின்னு ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆஃப்டர் நம்பர்ஸ் சொல்லிட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த blank ஸ்பேஸ் கூடயே நம்பர் கிடச்சிடும். ஸோ இங்கே வந்து நம்ம 36 அப்படின்னு ஃபில் பண்ணியிருக்கோம். 36 ஆஃப்டர் என்ன வரும்? 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48. ஸோ அப்போ இந்த blank ஸ்பேஸில் வந்து நம்ம 48 அப்படின்னு ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த blank ஸ்பேஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த blank ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 48க்கு அப்புறம் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து ஆஃப்டர் நம்பர் சொல்லிட்டே வாங்க. 49, 50, 51, 52, 53, 54, 55, 56. ஸோ 56 வருது. ஸோ இந்த blank ஸ்பேஸில் வந்து நம்ம 56 அப்படின்னு ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த blank கார்டு வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ தட் நம்ம இந்த நம்பர்லேருந்து ஆஃப்டர் நம்பர் சொல்லிட்டே வந்தோம்னா இது ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இங்கே நம்ம 56 சொல்லியிருக்கோம். ஸோ 56 ஆஃப்டர் 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. ஸோ இந்த blank கார்டில் வந்து 79 அப்படின்னு ஃபில் பண்ணிடலாம். ஓகேவா? 79க்கு அப்புறம் 80 வரும். So 81, 82, 83, 84, 85. So 85 is the answer. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சீசம் பார்க்கலாம். சீசம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேக் நம்பர் கார்ட்ஸ். நம்ம தான் ஓனாக நம்பர் கார்ட்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபார் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களே அந்த நம்பர்ஸ் 38, 44, 58, 65, 98 இதுக்கெல்லாமே நம்ம ஓனாக நம்பர் கார்டு வந்து மேக் பண்ண போகிறோம். அண்ட் பிளேஸ் தம் ஆன் யுவர் கின்லாடி. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக கின்லாடி கொடுத்துருக்காங்களா, உங்கவுங்க டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து உங்களுக்கான கின்லாடி வந்து இருக்கும். அந்த கின்லாடியில் வந்து நீங்கள் நம்பர் கார்ட்ஸ் மேக் பண்ணிவிட்டு உங்கள் கின்லாடியில் போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் தான் ட்ரா பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போ நான் ஒரு சாம்பிள் சம் செஞ்சு காமிக்கிறேன். ரிமைனிங் எல்லாமே நீங்கள் தான் ட்ரா பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 38 கொடுத்துருக்காங்க. ஸோ 38 கொடுத்துருக்காங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த கின்லாடியில் வந்து 10, 20, 30, 40 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈஸி மெத்தட் என்ன தெரியுமா? இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி 36 அப்படின்னு நம்ம ஒரு கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 36க்கு அப்புறம் 36 ஆஃப்டர் 37, 37 ஆஃப்டர் 38. ஸோ வந்துடுச்சா? அப்போது நம்ம இந்த பீட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 37, 38. அப்போது நம்ம இங்கே தான் நம்ம ஒரு கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? 38 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு கார்டு வந்து மேக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ 38 இந்த மாதிரி தான் இது செய்யணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் கார்டு மேக் பண்ணலாம். 44 கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
நீங்கள் வந்து இந்த சம் வந்து 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணாலும் ஓகே. பட் ஆனால் வந்து அது லாட் ஆஃப் டைம் எடுக்கும். பட் அந்த மெத்தட் தான் தெரியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்னும் கிட் அப்படின்றதுனால நீங்கள் 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு 44th பீட் எங்கே வருதோ அதில் நீங்கள் கார்ட் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை ஈஸியாக பண்ணணும், ஈஸி மெத்தட் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 10 10ஆக நம்ம குரூப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இது 10, நெக்ஸ்ட்டு 20, இது 30, இது 40. நமக்கு 44 தான் வேணும். ஸோ அப்போது 40 இங்கே வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் 41 42 43 44, அப்போ இதுதான் 44th பீடு. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்ம கார்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம் 44. அப்படி இல்லை இன்னும் வேறு ஏதாவது ஈஸி மெத்தட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இப்போ இங்கே வந்து நம்ம 38 நம்ம பீட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, 38க்கு அப்புறமா 44 வரும் நமக்கு தெரியும். ஸோ 38லேருந்து நீங்கள் ஆஃப்டர் நம்பர்ஸ் சொல்லிகிட்டே வரலாம். 39 40 41 42 43 44. அப்போ இங்கே நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இந்த மெத்தடும் செய்யலாம், இல்லை 10 20 30 40 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 40 to 50க்குள்ளே தான் இந்த 44th பீட் இருக்கும் அப்படின்றது. அப்போ நம்ம 41 42 43 44 அப்படி கவுண்ட் பண்ணியும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே 1 2 3 4 5 6ன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு 44 வர்றப்போ நீங்கள் அங்கேயும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த மெத்தட்னாலும் நீங்கள் 3 மெத்தட்ஸில் எந்த மெத்தட்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 58க்கு நம்ம கார்டு மேக் பண்ணணும். ஸோ 58 அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே 56 பண்ணியிருக்கோம். 56 ஆஃப்டர் 57, 57 ஆஃப்டர் 58. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6ன்னு கவுண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு 58th பீடு வர்றப்ப நீங்கள் அப்படியும் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைன்னா 10 20 10 20 30 40 50 52 60ல் தான் நமக்கு என்ன வரும், 58 வரும். அப்போ இது வரைக்கும் நமக்கு 15 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். 51 52 53 54 55 56 57 58. ஸோ அப்போ இந்த பீடு தான் நமக்கு 58th பீட். அப்போ இங்கே தான் நம்ம வந்து கார்டு வந்து ட்ரா பண்ணணும். அப்போ 58. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து 65 கொடுத்துருக்காங்க. ஸோ 65 அப்படின்றது 60 to 70 தான் இருக்கும். 60லேருந்து 70க்குள்ளே தான் 65 இருக்கும். ஸோ அப்போ வந்து இங்கேருந்து நம்ம 61லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 61 62 63 64 65. ஸோ நமக்கு 65ல் தான் கார்டு இன்சர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே நம்ம 65 கார்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 65. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 98 கார்டு வந்து உங்களை மாதிரி ஒரு கிட் தான் வந்து மேக் பண்ண போகிறாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தட் வந்து சொல்லித்தரேன். என்னென்னா வந்து இங்கே 100 இருக்கா, 100க்கு முன்னாடி என்ன வரும், 99 வரும், அப்புறம் 98 வரும். ஸோ நம்மளோட நம்பர் கிடச்சிச்சா. ஸோ 98 வந்து இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லுக் அட் த நம்பர் ஸ்ட்ரிப் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா கின்லாடி கொடுத்து சம்ஸ் வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். இந்த சம்ஸ்க்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நம்பர் ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்திங்களா, நம்பர் ஸ்ட்ரிப். ஸோ இதுலேருந்து சம் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்க போகிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த பட்டர்ஃப்ளை மூவ்ஸ் டேஷ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த பிங்க் ஃப்ளவர். ஸோ இந்த நம்பர் ஸ்ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்குது. ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? இங்கே இருக்குது பாருங்கள் பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை இங்கே இருக்குது பாருங்கள் பட்டர்ஃப்ளை. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்ட் முன்னாடி போச்சு அப்படின்னா அது வந்து பிங்க் ஃப்ளவரை ரீச் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிங்க் ஃப்ளவர் நமக்கு இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபார்வர்ட் பேக்வேர்ட்னா என்னன்னு பார்த்துக்கணும்.
இப்போ இங்கே வந்து நீங்கள் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறப்ப நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். அதாவது நம்பர் வந்து பிக் ஆகிட்டே போகிறது ஃபார்வர்ட் ஜம்ப். பேக்வேர்டுன்றது நம்பர் வந்து ஸ்மால் ஆகிட்டே போகிறது பேக்வேர்ட் ஜம்பில் போகும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை ஸ்டெப்ஸ் வந்து ஃபார்வர்ட் போகணும் டு ரீச் த பிங்க் ஃப்ளவர். ஸோ இப்போ பட்டர்ஃப்ளை எங்கே நிற்கிது? 52ல் தான் நிற்கிது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 53, 54, 55, 56. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்வர்ட் ஜம்பிங், இதுதான் நமக்கு ஃபார்வர்ட் மூவிங். இங்கே 52லேருந்து ரிவர்ஸில் போச்சுன்னா, அதாவது 51, 50 பிஃபோர் நம்பர்ஸில் போச்சுன்னா அது வந்து பேக்வேர்ட் மூவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபார்வர்ட் மூவ்ஸ் தான் பார்க்கணும். பட்டர்ஃப்ளை மூவ்ஸ் டேஷ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த பிங்க் ஃப்ளவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பட்டர்ஃப்ளை இங்கே இருக்குது, இதுலேருந்து நம்ம இப்போ மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ எத்தனை மூவ்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எத்தனை மூவ்ஸ் பண்ணுச்சுன்னா, எத்தனை ஸ்டெப்ஸ் போச்சுன்னா, ஃபார்வர்ட் போச்சுன்னா பிங்க் ஃப்ளவர் ரீச் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே தான் நமக்கு பிங்க் ஃப்ளவர் இருக்குது. ஸோ 6 ஸ்டெப்ஸ் வந்து மூவ் பண்ணுச்சு. ஸோ த பட்டர்ஃப்ளை மூவ்ஸ் 6 ஸ்டெப்ஸ் டு ரீச் த பிங்க் ஃப்ளவர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. த ஹனி பீ மூவ்ஸ் டேஷ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த ரெட் ஃப்ளவர் அண்ட் டேஷ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த எல்லோ ஃப்ளவர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பர் ஸ்டெப்பில் நமக்கு ஹனிபி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஹனிபி. ஸோ 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதில். ஹனிபி மூவ்ஸ் டேஷ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த ரெட் ஃப்ளவர். இங்கே வந்து நமக்கு ரெட் ஃப்ளவர் இருக்குது, இங்கே வந்து நமக்கு எல்லோ ஃப்ளவர் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெட் ஃப்ளவருக்கு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டேஷ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த ரெட் ஃப்ளவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்வர்டாக நான் சொல்லியிருக்கேன், நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும், பிக் ஆகிட்டே போகணும். இப்போ வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் நம்ம பார்க்கலாம் டு ரீச் த ரெட் ஃப்ளவருக்கு? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த ரெட் ஃப்ளவர் அண்ட் டேஷ் ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீச் த எல்லோ ஃப்ளவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஹனிபி இருக்குது, எல்லோ ஃப்ளவரை வந்து ரீச் பண்ணணும்னா எத்தனை ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் போகும்னு பார்க்கலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 ஸ்டெப்ஸ் ஃபார்வர்டில் மூவ் பண்ணிச்சுன்னா எல்லோ ஃப்ளவரை ரீச் பண்ணிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள். ஸ்குரில் வந்து இந்த நம்பர் ஸ்ட்ரிப்பில் இங்கே இருக்குது. ஸோ ஸ்குரில் வச்சு சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம் என்னென்னு. த ஸ்குரில் ஜம்ப்ஸ் 2 steps பேக்வேர்ட். ஸோ ஸ்குரில் வந்து 2 steps பேக்வேர்டில் ஜம்ப் பண்ணுது. அப்போ நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகணும். அப்போது 95ல் இருக்குன்னா 94, 93. ஸோ 2 steps பேக்வேர்டில் மூவ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்குரில் வந்து 93ல் கரண்ட்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? 5 steps ஃபார்வர்ட். ஸோ இங்கேருந்து 5 steps ஃபார்வர்ட் போகுது. ஸோ நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும். 93ல் இருக்குது, 94, 95, 96, 97, 98. ஸோ ஸ்குரில் வந்து இப்போ எங்கே இருக்குது? 98ல் இருக்குது. அண்ட் அகைன் 3 steps பேக்வேர்ட் டு ரீச் டேஷ். அதுக்கப்புறமா அகைன் ஒரு 3 steps பேக்வேர்ட் போகுது. ஸோ 98ல் இருக்குன்னா பேக்வேர்டில் போகுது. அப்போது 97, 96, 95. ஸோ அது இருந்த இடத்துல திருப்பி வந்து ரீச் ஆயிடுச்சு அவங்க சொன்ன கண்டிஷன்ஸில் வச்சு பார்க்குறப்போ. அப்போது த ஆன்சர் வந்து என்னது? இட் வில் ரீச் அட் 95. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டி சம் பாருங்கள், ஃப்ராக் சம். ஸோ இந்த நம்பர் ஸ்ட்ரிப்பில் ஃப்ராக் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். த ஃப்ராக் ஜம்ப்ஸ் 2 steps ஃபார்வர்ட். ஸோ ஃபார்வர்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஃப்ராக் எங்கே இருக்குது? 68ல் இருக்குது. இப்போ ஃபார்வர்டில் போச்சுன்னா 69, 70. ஸோ 2 steps ஃபார்வர்ட் போகிறப்ப 70ல் ரீச் ஆயிரும். இப்போ ஃப்ராகு கரண்ட்டாக எந்த நம்பரில் இருக்குது? 70ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 7 steps பேக்வேர்ட். 7 steps பேக்வேர்டில் போகுது. அப்போ நம்பர் டிக்ரீஸ் ஆகணும், சின்னதாகிட்டே போகணும். இப்போ 70ல் இருக்குன்னா 7 steps பேக்வேர்ட் போகணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது?
63ல இருக்குது ஃப்ராக். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் அகைன் 3 steps backward to reach dash. ஸோ 3 steps பேக்வேர்டில் போகுது. இங்கேருந்து 63லேருந்து திருப்பி பேக்வேர்டில் போகுது. அப்போ நம்பர் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுமா 3 steps. ஸோ 63லேருந்து 62, 61, 60க்கு போயிடும் லாஸ்ட்டாக ஃபைனலாக. ஸோ த ஆன்சர் இஸ் 60. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.